இன்னைக்கு நம்ம ரெட்ரோ ரெசிபீஸ்ல பிரஸ்டீஜ் குக்கர் ரிவ்யூவோட கண்டினியூஷன் சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த ப்ரெஷர் ஆண்டி 1.5 லிட்டர்ஸை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஒரு சூப்பரான கார சட்னி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வீடியோலயே இதுல பருப்பு வேக வச்சதை பார்த்துருப்பீங்க. இந்த சட்னி செய்யறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. சட்னிக்கு வேண்டியதெல்லாம் பார்த்துடலாம். மேலேயும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 4-5 வரமிளகா, 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் புளி. இப்போ குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1.5 டீஸ்பூன் கருப்புளுந்து சேர்க்குறேன். நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணலாம். கருப்புளுந்து வறுப்பட்டதும் ஒன்றா எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. அது வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். புளியும் பச்சை மிளகாவையும் மட்டும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். வேறு எந்த தண்ணியும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இந்த 1/4 டம்ளர் தண்ணியிலேயே இது வேகுதா இல்லை கொஞ்சம் அடிப்பிடிக்குதான்றதை பார்க்கலாம். காயிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். இப்போ நான் மூடி வச்சிடுறேன். வெயிட்டும் போட்டுடலாம். ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸ்டீம் வந்துட்டு இருக்கு பாருங்க, வெளியே எதுவுமே வரலை. ஒரு விசில் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் 10 மினிட்ஸ் ஆச்சு ஸ்டீம் குறையறதுக்கு. நல்லா குக் ஆயிருக்கு பாருங்க. ஒரே ஒரு விசில் தான். அது எல்லாத்தையுமே நான் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அந்த குக்கர்லேயே 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு. கொஞ்சம் அடுப்பை பெருசாக வச்சதில் ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் பேர்ன் ஆகுது பாருங்க. ரொம்ப வாசனையெல்லாம் வரல. நான் அதனால் அரைச்சி அந்த பேஸ்ட்டை உடனடியாக சேர்த்துடுறேன். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. குக்கருக்கு கொடுத்த அந்த லிட்டையே வச்சு நான் மூடி வச்சுருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த மூடி வெளியெல்லாம் தெளிக்கல. வேறு பாத்திரமும் நமக்கு தேவைப்படலை. வானலி அந்த மாதிரி இதுலேயே நம்ம செஞ்சிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான குக்கரில் வேக வச்ச கார சட்னி பார்க்கவே அருமையாக இருக்குது இல்லைங்களா? இட்லி தோசைக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குக்கர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. குக்கரில் வேக வச்சு செய்கிற சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.